இப்போதைய இந்த காலகட்டத்துல நம்மளோட இந்த பறந்து விரிஞ்ச கடல்ல எவ்வளவுதான் உயிரினங்கள் கடலோட ஆழத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் 23 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடலையே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது மெகலடானுங்கிற இந்த சுறா தான். அப்பேற்பட்ட சுறாவையும் இந்த சுறாவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாகவும் இருந்த லெவியட்டான் மேல்வில்லைங்கிற இந்த ராட்சச திமிங்கலத்தையும் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வழக்கம் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டு இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. ஸோ நான் தான் அவங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். 23 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல்ல உள்ள எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு சிம்ம சொப்பனமா இருந்ததுதான் இந்த மெகலோடான். ஒரு முழுசா வந்த மெகலோடானோட நீளம் 21 மீட்டரும் அண்ட் வெயிட் 100 டன்னுக்கு மேலேயுமே இருக்கும். சோ இந்த பிரம்மாண்டமான ராட்சச உடலமைப்புனால தான் மெகலோடான் 23 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ரூலர் ஆஃப் தி ஓஷனா இருந்திருக்கு. அண்ட் இந்த வகையான சுறாக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகளே சுறாக்களும் திமிங்கலங்களும் தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் திமிங்கலங்கள் சுறாக்களை சாப்பிட்றத தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி சுறாக்கள் திமிங்கலத்தை சாப்பிடக்கூடிய நிலைமையுமே இருந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம சிக்கிச்சுனா மிகப்பெரிய ஆமைகளையும் டால்பினையுமே கூட இந்த வகையான சுறாக்கள் சாப்பிடும். அண்ட் இந்த ஷார்க்கோட முதல் ஃபோசில யூரோப்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபோசில்னா அதோட எலும்பை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க, அதோட பல்ல தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் யூரோப்ல மட்டும் இல்லாம பெரு, சில்லி, ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ்ல இந்த மெகலோடானோட ஃபோசில கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது பல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் இந்த மெகலோடானோட வெரிபிரேட்ஸ், ஜாய் பிரஷன்ஸ் அண்ட் கார்டிலேஜியஸ் போனெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாலும் மோஸ்ட்லி இதோட பல்ல தான் நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் இதோட பல்ல கண்டுபிடிச்சவங்க அதை ஏதோ டிராகனோட நாக்கனோ இல்லனா ஏதோ ஒரு கல்லனோ தான் நினைச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் சரியா 1600களில் நிக்கோலாஸ் ஸ்டெனோங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இது வந்து ஒரு மெகலோடானோட பல்லுன்னு அவரோட ரிசர்ச்ல கண்டுபிடிச்சாரு. அண்ட் இந்த மெகலோடானோட ஒரு பல்லோட சைஸே கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த பல்லோட சைஸை வச்சு தான் 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த மெகலோடானோட சைஸையும் ஸ்ட்ரென்த்தையும் கால்குலேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மெகலோடானோட ஒரே ஒரு பைட்டே ஒரு காரவே நொறுக்கிற அளவுக்கு போதுமானது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மெகலோடானோட இந்த பல்ல வச்சு பண்டைய காலங்களில் தாயத்துகளும் ஆயுதங்களும் செய்யப்பட்டதா ஒரு கதையே இருக்கு. அண்ட் இந்த ஷாருக்கோட ஃபுல் ஸ்கெலிட்டன் கிடைச்சதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே நமக்கு இதுவரை கிடைக்கல. கிடைச்சதெல்லாம் வெறும் பல்லும் முதுகெலும்பும் மட்டும்தான். இந்த பல்ல இன்னும் டீடைல்டா ரிசர்ச் பண்ணதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா, நம்ம எல்லாருமே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி மெகலோடானோட ஜெனரேஷன்ல வந்தது கிடையாது. நம்ம எர்த்ல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கிரேட் வைட் ஷார்க்கு மெகலோடானும் கிரேட் வைட் ஷார்க்கும் டோட்டலாவே செப்பரேட்டான லைனேஜ் சேர்ந்தது. சோ சயின்டிபிக்கா பார்த்தோம்னா கிரேட் வைட் ஷார்க்கோட ஜெனடிக்ஸ் வந்து அக்டோடஸ்ங்கிற லைனேஜ் சேர்ந்தது. சோ இவ்வளவு வலிமையான மெகலோடானோட இனம் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, மெகலோடானோட இனம் அழிஞ்சு போனதுக்கு மொத்தமா 4 ரீசன் இருக்கு. அதுல முதல் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச். பொதுவா இந்த வகையான ஷார்க்ஸுக்கு வார்ம் வாட்டர்ல வாழக்கூடிய உடலமைப்பு தான் இருக்கு. சரியா 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எர்த்தோட கிளைமேட்டும் அட்மாஸ்பியரும் கூலர் பீரியட் கூட என்டர் ஆயிருச்சு. சோ இந்த ரீசனாலவே அந்த கூலர் வாட்டர்ல மெகலோடானால சர்வை பண்ண முடியல. அண்ட் செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் ஃபுட். அதாவது இந்த மெகலோடான் ஷார்க்கோட வாழ்ந்த ஷார்க்ஸோட இனமும் வெயில்ஸோட இனமும் இந்த கூலர் அட்மாஸ்பியரை தாங்க முடியாம அதோட இனங்களே டோட்டலாவே அழிஞ்சு போயிருச்சு. சோ இந்த ரீசனாலவே மெகலோடான் ஷார்க்கு தேவையான அளவு ஃபுட் இல்லாம அதால சர்வை பண்ண முடியல. அண்ட் தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா காம்படிஷன் ஆஃப் ஸ்மால் ஷார்க்ஸ். அதாவது இந்த கூலர் வாட்டர்ல வாழக்கூடிய நிறைய ஷார்க்ஸோட இனம் உருவாச்சு. அப்படி உருவானதுல ஒரு மெயினான எக்ஸாம்பிள் தான் நம்ம எர்த்ல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கிரேட் வைட் ஷார்க். சோ புதுசா வந்த ஷார்க்குகளுக்கு கூலர் வாட்டர்ல வாழக்கூடிய தன்மையும் ஃபாஸ்டராகவும் இருந்ததுனால மெகலோடான் ஷார்க்கால் அதுங்களோட சர்வை பண்ண முடியல. அண்ட் ஃபைனலா ஃபோர்த் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா சீ லெவல்ஸ் ஹை ஆனதுனாலவும் ஓஷன்ஸ் சேஞ்ச் ஆனதுனாலவும் மெகலோடான் ஷார்க்னால அதுங்களோட காம்பீட் பண்ண முடியல. சோ இந்த மாதிரி சில காரணங்கள்னால தான் மெகலோடான் ஷார்க்கோட இனமே மொத்தமா அழிஞ்சு போனது. அண்ட் இந்த மெகலோடான் ஷார்க்கோட இனம் மட்டும் இப்ப வர இருந்திருந்தா நம்ம கடலையே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த மெகலோடானா தான் இருந்திருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. என்னதான் மெகலோடானும் லெவியட்டான் மேல்விலையும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் இந்த 2 உயிரினங்களுமே சண்டை போட்டுக்கிட்டதா நமக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இதுவரை கிடைக்கல. ஏன்னா இந்த 2 உயிரினங்களும் ஒரு குறுகிய காலகட்டம் வரதான் ஒன்னா வாழ்ந்திருக்கு. இருந்தாலும் இதுங்களோட ஃபோர்ஸ்ல ஆராய்ச்சி செஞ்சதுல இந்த 2 உயிரினங்களுக்கும் சண்டை வந்துச்சுன்னா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைக்காம சரிக்கு சமமா நிக்கும்னு சொல்லியிருக்காங்க. 17 மீட்டர் நீளமும் 60 டன் எடையும் கொண்ட இந்த திமிங்கலமானது அது வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு சரிக்கு சமமான எதிரியுமே இல்லாம தான் வாழ்ந்து வந்திருக்கு. அண்ட் இந்த லெவியட்டான் மேல்விலையோட ஒரு பல்லோட சைஸே 14 இன்ச்சுக்கு மேல இருக்கிறதுனாலவே இதோட உணவே பெரிய பெரிய ஷார்க்ஸும் வெயிலுமா தான் இருந்திருக்கு. அந்த லெவியட்டான் மேல்விலையோட ஒரு பைட்டிங் ஃபோர்ஸே நம்ம எலும்புகளே நொறுங்கி போற அளவுக்கு இருக்கும். அண்ட் இந்த ஃபோர்ஸ்ல முதல்ல கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஒலிவர் லாம்ப்ராய்டுங்கிற இவரோட டீம் தான் 2008ல பெருல ஒரு டெசர்ட்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எதனால டெசர்ட்ல இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த டெசர்ட் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான கடலா கூட இருந்திருக்கலாம்னு இதை ரிசர்ச் பண்ணவங்க சொல்றாங்க. அண்ட் இதை ஒபிஷியலா ஒரு லெவியட்டான் மேல்விலையோட பல்லுதாம்னு 2010ல தான் அனௌன்ஸும் பண்ணிருக்காங்க.
அண்ட் இந்த லெவியேட்டான் மில்லை வந்து இப்ப நம்ம எர்த்துல வாழக்கூடிய ஸ்பெம் வேலை விட பலத்திலையும் சைஸ்லயும் பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எர்த்துல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ப்ளூ வேலை கம்பேர் பண்ணும்போது சைஸ்ல ரொம்பவே சின்னதா இருக்கும்னு சொல்றாங்க. என்னதான் ப்ளூ வேலை விட இந்த லெவியேட்டான் மேல் வில்லை சைஸ்ல சின்னதா இருந்தாலும் பைட்டிங் ஃபோர்ஸ்ல ப்ளூ வேலை விட ரொம்பவே பவர்ஃபுல்லானது. சரியா 12 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவான இந்த வெயில்ஸோட இனம் 9 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அழிஞ்சு போயிட்டு இந்த வெயிலோட இனம் மொத்தமாவே 3 மில்லியன் இயர்ஸ் தான் வாழ்ந்திருக்கு. அதாவது மற்ற மீன்களோட டைம் பீரியடை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மி. சோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா மெகலோடோன மாதிரியே இந்த லெவியேட்டான் மேல்வில்லையோட உடம்பும் வாம்பாட்டால வாழக்கூடிய தன்மையில தான் இருந்திருக்கு. சோ கிளைமேட் சேஞ்சும் சாப்பாடுக்கான பற்றாக்குறையினால தான் இந்த லெவியேட்டான் மேல்வில்லையோட இனமும் வந்து அழிஞ்சு போயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் இந்த லெவியேட்டான் மேல்வில்லைக்கு சாப்பாடுக்கான தட்டுப்பாடு வர்றதுக்கான மெயின் ரீசனே இந்த மெகலோடான் ஷார்க் தான். மற்ற மீன்களோட காம்படிட் பண்ண முடிஞ்சாலும் இந்த லெவியேட்டான் மேல்வில்லையால மெகலோடானோட சாப்பாடுக்காக சர்வை பண்ண முடியல. சோ இந்த ரீசனால தான் இந்த லெவியேட்டான் மேல்வில்லையோட இனம் வெறும் 3 மில்லியன் இயர்ஸ் மட்டுமே வாழ்ந்து மொத்தமாவே அழிஞ்சு போனது. அண்ட் இந்த மெகலோடான் கூடயும் லெவியேட்டான் மேல்வில்லை கூட சர்வை பண்ணி இப்ப வர வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கிரியேச்சர் இருக்கு. அண்ட் அந்த கிரியேச்சரோட பேர் தான் சீலகாண்ட். சீலகாண்ட்ங்கிற இந்த மீனோட இனம் 65 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே அழிஞ்சு போயிருச்சு நினைச்சுக்கிட்டு இருந்த டைம்ல சரியா 1938 சவுத் ஆப்பிரிக்கால ஓஷன் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ரிசர்ச் டீம் 700 மீட்டர் ஆழத்துல, அதாவது டைனோசர் கூடவே எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த சீலகாண்ட்ல ஒரு மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வகையான மீன்கள் ரொம்பவே டீப்பான வாட்டர்ல வாழ்றதுனாலையும் அண்ட் சாப்பாடு இல்லாம ரொம்ப காலங்கள் சர்வை பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிறனாலையும் தான் இந்த வகையான மீன்கள் இப்ப வர உயிரோட இருக்கிறதுக்கான ரீசன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டைனோசர்களோட இனத்திலையும் வாழ்ந்து மனிதர்களோட இனத்திலையும் வாழ்ந்த சில உயிரினங்கள்ல இந்த சீலகான் ஃபிஷ்க்கு தான் முதல் இடம்னு சொல்றாங்க. அண்ட் எதனால இந்த சீலகான் ஃபிஷ் மற்ற உயிரினங்களோட கம்பேர் பண்ணும்போது முதல் இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சோ இந்த சீலகான் ஃபிஷோட இனம் மெகலோடான் கூடயும் லெவியேட்டான் மேல்வில்லை கூடயும் கம்பேர் பண்ணும்போது பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே பிறந்துட்டு, அண்ட் அது மட்டும் இல்லாம டைனோசர் கூட கம்பேர் பண்ணும்போது 150 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே பிறந்துட்டு. சோ இந்த ரீசனால தான் இந்த சீலகான் ஃபிஷ் மற்ற உயிரினங்களோட கம்பேர் பண்ணும்போது முதல் இடத்துல இருக்கு. அண்ட் இந்த சீலகான் மட்டும் இல்லாம crocodile, lizard இந்த மாதிரி நிறைய கிரியேச்சர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் அந்த கிரியேச்சர்ஸ் பத்தி எல்லாம் நம்ம வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்திருப்பீங்க நம்புறேன். கடைசி வரை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, மெகலோடான் ஷார்க்கும் இந்த லெவியேட்டான் மேல்வில்லைங்கிற இந்த திமிங்கலமும் இதுவரை இருந்திருந்தா நம்ம என்ன மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்போம்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப்.